சிக்கன் சோலே கபாப் பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா ஆச்சி சிக்கன் கபாப் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதில். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் 65க்கு எப்படி மேரினேட் பண்ணி வைப்போமோ அதே மாதிரி தான் இந்த டிஷ்ஷையும் மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ இதில் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி இன்னும் மேரினேட் ஆனதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. நல்லா சிக்கனில் அந்த மசாலா ஊறிச்சுன்னா டிஷ் டேஸ்ட்டாக இருக்கும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்து இதில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா இதுதான் சிக்கன் 65. ஆனால் நம்ம இன்றைக்கி சிக்கன் சோலே கபாப் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சதை எடுத்து இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை லைட்டாக கொதிக்க விடணும். ஒன்ஸ் இந்த மசாலா லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை அதெல்லாம் போடணும். கருவேப்பிலை தான் இதில் ரொம்ப ரொம்ப மெயின் டிஷ். அதுக்கப்புறமா அந்த மசாலா கொஞ்சம் கொதிக்க வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சிக்கன் 65 இருக்குல்ல அதை எடுத்து நம்ம இதில் போட்டுட்டு அந்த மசாலாவில் நல்லா சிக்கன் 65 கோட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மசாலாஸ் அந்த சிக்கன் 65 மேலே நல்லா கோட் ஆகி பார்க்கவே ஒரு சூப்பரான கலரில் வரும். ஒன்ஸ் இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக அழகாக அந்த சிக்கன் 65 மேலே ஒரு நல்ல கிளேஸ் இந்த மாதிரி அவுட்கம் நம்மளுக்கு கிடச்சிடும். எப்போதுமே சிக்கன் 65 பண்ணி போர் அடிக்குது அப்படின்னும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டு இல்லை தயிர் தான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிக்கன் சோலே கபாப்பை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.